கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுசாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் கூட கூட்டணி அமைச்சிங்க. 33 சீட்டு வாங்கினீங்க. பட் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு எம்பி சீட்டுக்காக நீங்கள் வந்து அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் வரும்போது நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் செஞ்சிருக்கும் போது நான் சென்ற கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெறவில்லை. நீங்கள் சொன்னது உண்மை. பாலிசி அவர் ஒரு கட்சி பாலிசி வேற இருக்கும். கூட்டணிக்காக இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதால் தான் இந்த அவலநிலை ஏற்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒருவன் நான் மட்டும்தான். அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவர் பார்ட்டி ஏ வின்ஸ் 20, பார்ட்டி பி வின்ஸ் 30, இதெல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க முடியுமான்னு சிந்தித்து பாருங்க. You prove that my bank account has got more than 1 crore. I'll give you 10 crores. நம்ம தமிழ்நாட்டையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாதுன்றது காலங்காலமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுசாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் கூட கூட்டணி அமைச்சிங்க. 33 சீட்டு வாங்கினீங்க. பட் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு எம்பி சீட்டுக்காக நீங்கள் வந்து அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. உங்களை தொடர்ந்து வந்து ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து நீங்கள் சொன்னீங்க 96ல் என்ன கொஸ்டின் கேளுங்க, ஸ்டேட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு 96ல் நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க. நாங்கள் அடிக்கடி நீங்கள் அங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. நடிகர் விஜயை பற்றி பேசும்போது நீங்கள் அதை அடிக்கடி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தொண்டர்கள் வந்து இன்னும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ மாற்றம் வந்ததுக்கப்புறமும்? ஓகே, ரைட். அக்கார்டிங் கொஸ்டின். இப்போது 1996ஆம் ஆண்டு இந்த அரசியல் வந்து டோட்டலாக நீங்கள் தான் மாற்றணும். அதான் சொல்கிறேன். 1996ஆம் ஆண்டு வந்து அன்றைய இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒருவன் நான் மட்டும்தான். அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவர் 40 days 24 hours பிரச்சாரம் பண்ணுறது காமராஜன் எனக்கு தெரியும். 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்ததில் நான் வந்து 22 மணி நேரம் பிரச்சாரம் செஞ்சு அது ஊழல் உள்ள அரசு என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமர்த்தியதுக்கு மிக முக்கியமான காரணம்னா அது சரத்குமார் தான் என்பதை உறுதிப்பட என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். வேறு நான் பல முறை சொன்னது ஏன்னா தெரியாது. அதான் இனிமேல் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். நான் பல முறை சொன்னது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காதீங்க, தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி வைங்க. லெட் தம் வின் எலெக்ஷன்ஸ். இப்போ பார்ட்டி ஏ வின்ஸ் 20, பார்ட்டி பி வின்ஸ் 30, இதெல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க முடியுமான்னு சிந்தித்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கூட்டணி நீங்கள் சொன்ன கேட்ட கேள்வி சிறந்த கேள்வி தான். இப்போ நான் ஒரு கட்சியோட சேர்த்து இணைஞ்சு நிற்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறேன். எனக்கு அந்த கட்சிக்கு எனக்கும் வந்து மோதலாக இருப்பு நான் வெளியே வந்துட்டேன்னா அந்த மக்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ யூ ஷுட் ரிசைன் யுவர் போஸ்ட், ஹேவ் அ ரீஎலெக்ஷன். பட் ரீஎலெக்ஷன் பணம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர். இந்த கட்சி தாவலோ நீங்கள் வந்து மக்களிடம் சென்று வாக்கு பெற்ற போது இருந்த கூட்டணியிலிருந்து மாறினால் அந்த பதவி பறிபோகும் என்ற சட்டம் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பாலிசிலாம் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் எவ்ரிபடி வுட் ஹவ் சேஞ்ச்ட். அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் சொன்னது உண்மை. பாலிசி அவர் ஒரு கட்சி பாலிசி வேறு இருக்கும். கூட்டணிக்காக இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதால் தான் இந்த அவலநிலை ஏற்படுகிறது. என்னை தவறாக கணித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நான் எதுக்காக வந்து என்னை வந்து அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் வந்து 500 கோடியில் வீடு கட்டினேன்னு போடுறாங்க. என்கிட்ட வந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மனி வித் மீ. அப்படி தான் என்றைக்கும் நான் வந்து இப்படி மாற்றி அப்படி மாற்றி எக்கச்சக்க பணம் சம்பாரிச்சிருப்பேன். யூ ப்ரூவ் தட் மை பேங்க் அக்கௌண்ட் ஹஸ் காட் மோர் தென் 1 crore. I'll give you 10 crores. நன்றி சார். உங்களை பின்பற்றிய அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது பதவி இருக்குதா? என்னுடைய வந்து நாட்டாமை குடும்பத்தினர் இன்னும் இருக்காங்க. ரசிக மன்றம் இன்னும் இயல்பட்டு இருக்கு. ஸ்டில் தே பிலீவ் இன் சரத்குமார் அஸ் அ ஃபேன் கிளப்பை இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. யூ ஒன்ட் பிலீவ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். மேபி தே ஆர் டிஃப்ரெண்ட் இன் தேர் ஓன் பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ். பட் சரத்குமாரை விரும்பியவர்கள் இன்றும் விரும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தலைவரை பின்பற்றிய தொண்டர்களுடைய நிலைமை இன்று என்ன? இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். அதான் சொல்ல வரேன். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சரத்குமார் அண்ட் அதர்ஸ். ஐ ஸ்டில் கீப் மை நாட்டாமை குடும்பத்தினர் இன்றைக்கும் போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு என் படங்களை பார்த்து என்னை வந்து பார்த்து மாதம் சந்திக்க செய்கிறார்கள். அந்த குடும்பம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. ஸோ ஸ்டில் தே பிலீவ் மீ. தே மே ஹவ் ஜஸ்ட் ஷிஃப்டட் பார்ட்டிஸ் கூட கிடையாது. நாட்டாமை குடும்பத்தை இருந்துடும், எந்த அரசியலும் இல்லாமல் இருப்பாங்க. ஓட்டு போடும்போது யாருக்கு போடணும் போடுறாங்க. ஸோ ஐ கேனாட் இதுதான் பண்ணணும், என் கூட வந்து பண்ணுங்க, நான் யாரும் இழுக்கலையே. மை பாலிசி இஸ் திஸ். யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, யூ ஃபாலோ மீ. ஐம் நாட் ஃபோர்சிங், ஐம் நாட் ஹோல்டிங் எ நெக். உன்னை கொலை பண்ணிடுவேன் என் கூட வந்து இருறா நான் சொல்லலையே. ஐம் ஜஸ்ட் கிவிங் எ குட் மெசேஜ். யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, யூ ஃபாலோ மீ. யூ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ மீ, டேக் யுவர் ஓன் டிசிஷன்ஸ். இது சுதந்திர நாடு.
இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யூ டேக் யூர் ஓன் டெசிஷன்ஸ். சரத்குமார் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னா அப்போ ஒரு பேச்சும் கேட்க மாட்டான் இவனும். நம்ம கிணத்துல உள்ள விழுந்துருவாங்களா? தே ஒன்ட் ஃபால். அதனால் சொல்கிறேன். அடுத்த கேள்வி. குட் மார்னிங் சார். வணக்கம் தம்பி. டிவிக்கு ஏற்படுத்தின தாக்கம் கூட உங்கள் பாஜக கூட்டணி ஏற்படுத்தலையோன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியாது. தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்வது என்ன தெரியாது. கூட்டங்கள் கூடிவிட்டால் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்ல முடியாது. தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், நான் தண்ணீர் குடிக்கிற தாக்கத்தை. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால் அதில் வந்து நான் மாறுபட்ட கருத்து. எவ்ரி க்ரௌட் தட் கம்ஸ், ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் வரும்போது, நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் செஞ்சிருக்கும் போது நான் சென்ற கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெறவில்லை. ஐ சீன் பிக்கர் க்ரௌட்ஸ் அண்ட் திஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் நான் வந்து பிரச்சாரம் பண்ண கட்சி தான் வெற்றி பெற்றுச்சுன்னா வெற்றியே பெறலை. ஐ சீன் பிக்கர் க்ரௌட்ஸ். ஆல் த பீப்புள் ஹூ கேம் தட் டிட் நாட் வோட். அப்படி பண்ணால் என்றைக்கும் நானும் சரி விஜயகாந்தும் சரி இப்போ வெற்றி பெற்றிருக்கணும். க்ரௌட்ஸ் வில் கம். ஃபார் வாட் தே ஆர் கம்மிங் வி டோன்ட் நோ. வென் தே கோ டு த எலெக்ஷன் அங்கே போய் போட்டு வாக்குகள் வாங்கி போய் சேர்க்கணும். 234 தொகுதியில் போய் நிற்கணும். ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 10 பேர் லாயர் இருக்கணும். இந்த ஸ்க்ரூட்டினி பண்ண பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் நிற்கணும். நின்ன பிறகு நீங்கள் உறுதியாக அந்த சீட்டில் நிற்பீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து திசை திருப்பப்படுவீர்களா, இன்றைக்கி எனக்கு தெரியாது. ஸோ ஐம் அனேபிள் டு சே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால் கூட்டங்கள் வருவது எல்லாருக்கும் வரும். இதுக்கு மேலே டீப்பராக போனால் நல்லா இருக்காது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி பீப்புள் ஆர் கோயிங் டு பி பியூரோக்ராட்ஸ். ஸோ டீப்பர் இன்டு பாலிட்டிக்ஸ் யூ ஷுட் நோ பாலிட்டிஷியன். நான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் செயலை சிறப்பாக நடத்த வேண்டும். நவ் யூ ஆர் கோயிங் டு பி பீப்புள் ஆர் கோயிங் டு பி நான் பயஸ்ட் when you go as a bureaucrat. Now you are talking as you are already biased about something. மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. Co-presented by Milky Mist. Powered by Yasco Shirts, Trousers, Dhotis, Aswin's Sweets and Sai Developers. Location partner King Makers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.